இந்த தேவசாலை நிகழ்ச்சி பார்க்குற பிள்ளைகளுக்கு, அன்பு நெஞ்சங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். ஏன்னா இப்போ நெட்டு பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு குரூப்பில் ப்ரோக்ராம் ஏற்றும் போது எரர் ஆகும். ஒன்று நிறைய நமக்கு குரூப்பு நிறைய வந்துடுச்சு. நிறைய குரூப்பில் மில்லியன் கணக்கில் மெம்பர்ஸ் உள்ளே வர்றதுனால அதே எரர் ஆகிடுது. அதனால் உங்களுக்கு குரூப்பில் நம்ம ப்ரோக்ராம் போடலை அப்படிங்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், எரர் ஆகுது, போடுதான் அந்த எரர் ஆகுது. அதனால் யூடியூப்பில் ஜேஎம் ராஜ், உங்களுக்கு ஜேஎம் ராஜுங்கிறது உங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க. இந்த ஜேஎம் ராஜ்னு அடிச்சிங்கன்னா யூடியூப்பில் அந்த ப்ரோக்ராம் டெய்லி யூடியூப்பில் ஏறிடுது. ஃபேஸ்புக்கில் நார்மலாக அந்த ஒரு ப்ரோக்ராம் எரர் இல்லாமல் ஏறிடுது. மற்ற குரூப்பில் போடும்போது எல்லாமே எரர் ஆகுது. அதனால் குரூப்பில் வரல அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் ஜேஎம் ராஜன் அடிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் ஏற்றுற ப்ரோக்ராம் அதில் வந்து கிடக்கும். அதை நீங்கள் பார்த்து பயனடையலாம். திரும்பவும் நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு இது முதல் நிலைன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். தொடக்க நிலையில் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளையை ஆசீர்வதிங்க, எங்கள் அக்கால் ஆசீர்வதிங்க, அவங்க நோய்க்காய் ஜோமுடுக்கும் ஆஸ்பத்திரியில் நான் சொன்னாப்பில் இருக்காங்க. என் தங்கச்சி மாப்பிள்ளை கேன்சரு நோயில் இருக்காப்புல ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னாப்புல. இது ஒன்று தாண்டா சங்கடம். அவங்க சாப்பிட்டா அவங்க வயிறு என்ன செய்யும். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் காரணம் ஒரு முன்னோர்கள் செய்கிற சாபங்கள் பாவங்கள் இப்படி இருக்குது. அதனால் இந்த ஜென்ம பாவங்கள் கர்ம பாவங்களை போக்கணும். இதை அவங்க தான் என்ன செய்யணும். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அப்போ அவங்ககிட்ட சொல்லு, இந்த மாதிரி ஜென்ம பாவம் கர்ம பாவத்தினுடைய விளைவுகள் தான் நோய்கள். இன்னொன்று பிசாசுடைய கிரியைகள் தான் நோய்கள். அதனால் இந்த ரெண்டையும் சொல்லி ஒவ்வொருத்தரும் இப்படி ஜெபம் பண்ணால் தான் இது நடக்கும். நான் அவங்கள்ட்டையும் சொன்னேன், நீ இந்த மாதிரி எங்கள் முன்னோர்கள் மூதாட்டில் செஞ்ச பாவம், முதல் மனுஷன் செஞ்ச பாவம், எங்கள் தாத்தா பாட்டை போட்டு செஞ்ச பாவம், நான் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி பரிசுத்தமாக்கி உங்கள் ரத்தத்தால் கழுவி உங்கள் ரத்தத்தை பயன்படுத்துகிறேன். இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நம்ம ஜெபம் பண்ணோம். உங்கள் 3 கரெக்டாக 3 மணி, இந்த 12ஆம் மணி நேரத்துலேருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் நீங்கள் எனக்காக தண்ணி செஞ்சீங்க. சிலுவையில் தொங்கு நீங்கள் காயப்பட்டீங்க. இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். இதுதான் முதல் நேரம். இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணாமல் ஜெபம் பண்ணணும். ஏசப்பா குணமாக்குங்க, ஏசப்பா என்ன செய்யுங்க, ஏசப்பானா சொல்கிறீங்க, குணமாக சொல்கிறீங்க. ஆனால் குணமாகக்கூடிய மருந்தை எடுத்து என்ன செய்யணும். இந்த ஜெண்டு பாம்பு எடுத்து தலைவலிக்கு பூசுனா தலைவலி போகும் அப்படின்னு தெரியும். ஆனால் ஜெண்டு பாம்பு இருக்கிறதும் தெரியும். ஆனால் பூசலாம் என்ன செய்யாது. அதை எடுத்து பூசலாம் என்ன செய்யும். அதனால் சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா தைலத்தை, அந்த பிசின் தைலத்தை அங்கே என்ன செஞ்சுட்டாரு, குணமாக்குற தைலத்தை என்ன செஞ்சிட்டாரு, சிலுவையில் சம்பாதிச்சு வச்சுட்டாரு. இப்போ எடுக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மாசற்ற பிள்ளை இயேசு இப்படி பலியாகி காயப்பட்டு ரத்தத்தை சிந்தி எனக்கா இணைஞ்சிட்டாரு. இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ அதை எடுத்து நான் பயன்படுத்துகிறேன், அதை பூசுகிறேன். அதனால் இப்பொழுது குணமடைவதாக வழியே இப்பொழுது சரீரத்தை விட்டு இணைச்சி இங்கே கேன்சரே நெஞ்சி மறைஞ்சி கேன்சர் ஆவியே நீ எரிஞ்சி இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, நீ வாங்கி திறந்து இயேசுவின் ரத்தத்தையும் நாமத்தையும் பிரசன்னத்தையும் அக்கினியும் சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண என்ன செய்யணும். இது முடிஞ்சு அப்போ கேட்டேன், தங்கச்சி நீ இந்த மாதிரி ஜெபம் பண்ணியா? இல்லைண்ணே, ஜெபம் பண்ணுவேன், 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இப்படி சொல்லி நான் என்ன செய்யலை. இதுதான் முடியல. அதனால் வழக்கம் போல் அதே மாதிரி ஜெபமாலை சொல்கிறது. நிறைய கத்தோலிக்க சகோதரர் சொல்கிறாங்க, நாங்கள் ஜெபமாலை 53 மணி ஜெபமாலை சொல்கிறோம், அந்தோனியார் பிரார்த்தனை சொல்கிறோம், சபரியார் பிரார்த்தனை சொல்கிறோம், மாதா பிரார்த்தனை எல்லாம் சொல்கிறோம். நல்ல விஷயங்கள் இதெல்லாம் ஆரம்ப நிலை. ஆனால் இது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பிறந்து பாடுபட்டு மறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னது ரைட்டு. திருவிழா கொண்டாடினது ரைட்டு. பெந்தைக்கோஸ்து திருநாள் அன்னைக்கு கொண்டாடினாங்க ரைட்டு. அமாவாசை அந்த இது கொண்டாடு ரைட்டு. இப்போவும் இந்துக்கள் என்ன செய்கிறாங்க, அமாவாசை அன்னைக்கு அவங்க அந்த இதெல்லாம் வைக்கிறாங்க, தியானங்கள்லாம் வைக்கிறாங்க. அடுத்து பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்கிறாங்க, பௌர்ணமி அந்த இரவு ஃபுல்லாக கோயில்களில் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி காய் வைக்கிறது, சாமி இது பண்ணுறது, சாமி கும்பிடு எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து காலங்களுக்கு முன்னாடி. இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்து பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த விஷயங்களுக்கு அப்புறம் இதுதான் இன்னைக்கு இது மூலமாக தான் என்ன செய்ய முடியும், இது நிவர்த்தி ஆக முடியும், இது சரி பண்ண முடியும். அதுக்குன்னு தான் பிதாவாகிய தேவன் நம்மளை படைச்சவர் இணைஞ்சிருக்கிறாருன்னா இந்த வழியை இணைஞ்சிருக்கிறாரு, அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த வழியில் நீங்கள் அதனால தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அதனால கொர்நேலியுக்கு சொல்றாரு, உன்னுடைய ஜெபங்களும்
உன்னுடைய பக்தி, வீட்டார் அனைவரும் பக்தியாக இருக்கிறதும், நீ தான தர்மம் பண்ணுறது எல்லாம் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருச்சு, எட்டிடுச்சுப்பா. ஆனால் இது பத்தாது. இந்த ஆன்மா, இந்த உள்ளார்ந்த மனுஷன் ஆவி அந்த விண்ணுலகத்துக்கு வரணும்னா, அந்த பிலிப்பியர் 3:20 சொல்கிறார் இல்லையா, வானகமே நம்முடைய உன் தாய் நாட்டுக்கு ஒரு சொந்த வீட்டுக்கு வரணும்னா நீ இந்த இயேசுனுடைய இரத்தத்தை, பாடுகளை, வலியை, காயங்களை நீ நிச்சயம் பயன்படுத்தி யூஸ் பண்ணி சாபத்தை நீக்கி, கர்ம பாவத்தை நீக்கி, ஜென்ம பாவத்தை நீக்கி, முதாயிரம் செஞ்ச பாவத்தை நீக்கி, நீ செஞ்ச பாவம், அப்பா, ஆத்தா, தாத்தா, பாட்டை, மூட்டை எல்லாரும் செஞ்ச பாவத்தை என்ன செய்யணும், நீக்கி நீ என்ன செய்யணும், இயேசு ரத்தத்தை பயன்படுத்தி அதிலிருந்து என்ன செய்யணும், விடுதலை ஆகணும். இது என்னதுன்னு சொன்னால் அடுத்த நிலை, வளர்ச்சி நிலை, முதிர் நிலை. என்ன பார்த்திய உலகா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் ஜெபம் பண்ணுறோமே, நாங்கள் ஜெபக்கூடத்துக்கு போகிறோமே, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறோமே, நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம். ஆனால் ஆவிக்குரிய சபைக்கு தான் போகிறேன். ஆனால் என்ன பண்ணலை? என்ன விடுதலை டீச்சர் மீன் துளிக்கெல்லாம் போனீங்களா, அதை பயன்படுத்தினீங்களா? அதான் ஒரு சபை மாஸ்டர் தான் நடத்துகிறாரு, பண்ணீங்களா? பண்ணவே இல்லை. இதை சொல்லவே தெரிஞ்சால் தானே பண்ணுவோம். இது அவங்க என்ன செய்யலை. ஒரு பாஸ்டருக்கே தெரியாதுங்க. நானும் ஏகப்பட்ட சபைகளுக்கு அதான் சொல்கிறாங்களா, பல வருஷம் இந்த பாஸ்டர் மாடு கூட அலைஞ்சி கூட்டங்களுக்கு போய் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை வேலையை போட்டுட்டு என்ன செய்வேன். அன்னைக்கு சம்பளம் வந்து ஆண்களுக்கு 5 ரூபாயே நம்ம தான். ஆனால் அன்னைக்கு நான் 30 ரூபாய்க்கு என்ன செய்வேன்னா சம்பாதிப்பேன். கல் உடைக்க கான்ட்ராக்ட் எடுப்பேன். இந்த லோடு அடித்தா இதுக்கு அமௌண்ட்டு, லோடு கணக்கு நான் பேசுவேன். கூலிக்கு அன்னைக்கு சம்பளத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அப்படி வேலை பார்த்த காலம். அந்த வேலையை போட்டுட்டு அன்னைக்கு அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன செய்வேன்னா, இந்த கோசை கூட்டம்னு போவேன், உலக ஜெபம்னு போவேன், கன்வென்ஷன் கூட்டம்னு போவேன். ஆனால் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கவும் இல்லை, நான் சொல்லி ஜெபம் பண்ணவும் இல்லை. கஷ்டங்கள் தீர்ந்த பாடும் ஏதோ அந்த நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் மாதிரி தெரியும். எந்த மாற்றமும் நடக்கலை. என்னடா இவ்வளோ கோயிலுக்கு போய் பிரார்த்தனைக்கு போய் முழுவதும் கன்வென்ஷன் எல்லா இதுவும் போய் இதெல்லாம் நடக்கலை என்ன அப்படின்னு உட்காரும்போது தான் ஆண்டவர் நெற்றி கண்ணை திறந்தார். கைதுகளை பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்படி பயன்படுத்தி ஆவிலே அதான் சொல்ல இந்த கண்ணு கூட அவரே நினைச்சாருன்னா பண்ணுறாரு. உன்னை உடச்சி அதை போய் செக் பண்ண வச்சு சொல்கிறார், ஒழுங்காக போய் நினைச்சி காலத்தில் நினைச்சி பண்ண வேண்டியதை கண்ணு. இது முக்கியம். கண்ணு முக்கியம். 3 கண்ணு ரொம்ப முக்கியமானது. அதுதான் மைண்டில் இன்னொன்று அறிவு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் சில சாபங்கள் நான் சொன்னேன். ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். ராசவம் மாதிரி ஒரு கருத்த உருவம் நம்ம கருநாய் மாதிரி வந்து ஒரு வேலை மோதி கீழே தள்ளி நானும் போய் கம்புட்டு அடிக்க அது நினைச்ச மாட்டுக்கு. அந்த கம்பே பெருக்கி அந்த ஒரு நாய் மேலே நினைச்ச மாட்டுக்கு. இந்த கருப்பு உருவம்னு சொன்னால் கர்ம வினை, ஜென்ம பாவம். கோயிலுக்கு தான் வர்றாங்க, ஜெபக்கூடத்துக்கு வர்றாங்க, மற்ற இடத்துக்கும் போனாங்க. ஆனால் என்ன பண்ண முடியல. இந்த இதெல்லாம் போனோம்னா இப்படி உட்கார்ந்து சொல்லி என்ன செய்யணும், பண்ணணும். இப்போ பாருங்கள், பாவம் முடியலை. ஒரே நாள் தான் ஏதோ கை உள்ளடிச்சுன்னு இதாகி இப்போது அன்றைக்கி முடியலைன்னு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வரல. என்ன நானும் பார்க்கல. கரெக்டாக பார்க்காதனால பாருங்கள், இப்போ ஷோக்கு மாதிரி இப்போ நடக்கிற சாப்பிட்ற இதெல்லாம் பிரச்சனை. நான் ஏன் சொல்கிறேன்னா, எப்போ அந்த கர்ம வினைகள், சாபங்கள், பாவங்கள் அவங்களை பாதிக்குன்னு தெரியாது. இப்போ அவங்க இங்கே இல்லை, பையன்கிட்ட போய் நினைக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இது நம்ம பண்ண தவறுனதுனால இப்போ உணருது, இப்போ மண்டையில் என்ன செய்யுது. அதனால் வந்ததுக்கப்புறம் நீ உணர்ந்து என்ன இல்லை, புண்ணியம் இல்லை. இதே மாதிரி யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், சம்பவிக்கலாம். இது நடக்காமல் இருக்கு. எனக்கு நடந்துச்சு. ஆனால் இதை நான் பயன்படுத்துறதுனால இன்றைக்கி நான் எழுப்பி நடந்து இந்த ரத்தத்தை பயன்படுத்தி இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறேன்னு ஆண்டோட வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இந்த பேண்ட்டை அந்த ஜிப்பை இந்த இதை குக்கியை மாட்ட டைட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி கீழே போய் தூக்கி என்ன செஞ்சுட்டு இருப்பேன், இப்படி தூக்கி. ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு என்ன செஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி மாட்டு தான் டைட்டாக இருக்குது. ஆஹா, ஆண்டவர் நான் சொல்லியிருக்கேன்ல, சுகமளிக்கிறவங்கள ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்ருக்கு. ஏன்னா டெய்லி நான் அதை பயன்படுத்துகிறேன். அந்த ரத்தத்தை என்ன செய்கிறேன், பயன்படுத்துகிற அந்த காயங்களை என்ன செய்கிறேன். என்னை செல்வந்தனாக இருக்கிற உங்கள் வல்லமை, உங்கள் ரத்தம் இப்பொழுது பூசுகிறேன். இப்பொழுது உடம்பு என்ன செஞ்சுட்டு இருக்கு,
இந்த நாள் இந்த கண்ணு ஆப்ரேஷனுக்காக செக் பண்ண போகிறார். டாக்டர் சொல்கிறார் எல்லாம் நார்மலாக இருக்குது ஐயா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் ஆப்ரேஷன் செய்யலாம், கண் ஆப்ரேஷன் செய்யலாம், கண்ணு பிரச்சனை குறையலாம். இதை பண்ணும்போது கண்ணு பிரச்சனை நினைச்சிது சரியாகுது, குணமாகும். ஆண்டவர் பாருங்கள், அதுக்குரிய நேரத்தை சூழ்நிலையை கரெக்டாக நினைச்சிடாரு, நன்மையானதை கொண்டாந்து நினைச்சிடாரு விட்றார். அப்போ நான் பயன்படுத்த போய் இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன்? ஆரோக்கியமாக நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் போய் அதை ஜெபத்துக்கெல்லாம் வந்தாங்க, ஜெபப்படுறதுக்கெல்லாம் வந்தாங்க. ஆனால் என்ன செய்யலை, என்ன செய்யலை, இதை மைண்டில் ஏற்றலை. அதனால் ஏன் நடக்கு, ஏன் நமக்கு இப்படி ஒரு சம்பவிக்கு, ஏன் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இழக்கும், ஏன் நம்ம உடம்பையில் பணத்தை இழக்கிறோம், ஏன் நம்முடைய நிலத்தில் விளைச்சல் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னா எதை முறைப்படி பயன்படுத்துகிறோமோ அதை என்ன செய்யணும், கரெக்டாக என்ன செய்யணும். என்ன இல்லாமல் விளங்கலையா? சரியா? கோயிலுக்கு போகிறது கடவுளுக்கு கேட்கல, உன் இருதயத்திலிருந்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறதுல மட்டும்தான் பார்க்குறாரு. ஒரு அதிலே சொல்லுறேன், இதை மத்திய நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் சொல்லுவார், நீ ஜெபம் பண்ண வரும்போது உன் அந்தரங்க கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய உன் பரமபிதாவோடு நீ அந்தரங்கத்திலிருந்து ஜெபித்தா உன் பரமபிதா வெளியரங்கமாக பலனளிப்பார். கைதுக்குள்ள பார்ப்போம். அந்த வீடு எது? இந்த சரீரம். அந்த கதவு எது? ஓ வாயை நினைச்சி தோல்வியானது நினைச்சியாவ. இப்போ வந்ததுக்கப்புறமா நினைச்சி என்னை திருத்துறதுக்காக இதை தந்திருக்கிறீங்கப்பா, இந்த இதை அடியை கொடுத்துருக்கிறீங்க. இப்போ நான் திருந்துறேன், இப்போ நான் திரும்பி உங்கள் ரத்தத்தை பயன்படுத்துகிறேன், உங்கள் காயங்களை பயன்படுத்துகிறேன், உங்கள் சிலுவையில் நீங்கள் செலுத்திய விளக்கரியத்தை பலியை நான் என்ன செய்கிறேன், பயன்படுத்துகிறேன். எனக்காக நீங்கள் பரலோகத்திலிருந்து அனுப்பின பரிசுத்த ஆவி அக்கினியை நான் என்ன செய்கிறேன், பயன்படுத்துகிறேன்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா ஆண்டவர் திரும்பவும் இந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை சுகத்தை விடுதலையை கட்டளையிடுவார். கைதிகளை பார்ப்போம். நல்ல கரங்கள். நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப அணிச்சுவார், ரெட்டத்தனை அணிச்சுவார், தருவார். இதேமாரி நான் நிறைய சொல்ல முடியும், நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அதனால் இதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா இருக்கும்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். அதனால் கத்தோலிக்க இதில் நான் நினைச்சேன், நான் ஜெபமாலை சொல்கிறது, பிரார்த்தனைகள் சொல்கிறது, நீஸ்தலங்கள் சொல்கிறது எல்லாமே நான் நல்லா பண்ணேன். ஆனால் அது இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடி அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன செஞ்சு ஓரளவு கொஞ்சம் பிரயோஜனமாக இருந்துச்சு. இயேசு இந்த பூமியில் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு ரட்சகர் பிறந்துள்ளார், உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். நம்மளை மீட்கிறதுக்கு இனி இந்த உலகத்தில் வேறு அவதார புருஷர்கள் வேறு யாரும் கிடையாது, இயேசு மட்டுமே. கைதட்டி இயேசு வரவழைக்கும் விஷயம். அதனால் கிறிஸ்தவ மதத்துக்கு வாங்க நான் இந்த நண்பர்கள் சொல்லலை, இந்த சகோதரில் இருக்கிறீங்க, உங்களை கடவுளுடைய பிள்ளைகளாக தான் சொல்கிறேன். அந்த பன்னி கூட்ட அந்த பேர் ராயப்பூர் காட்டி சொல்கிறாரு, இவங்கெல்லாம் என் பிள்ளைகள் அப்பா, உனக்கு வேணால் இந்து மதம் அவங்க பிரஜாதிகள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் நான் படைத்த படைப்புகள். யோனா புஸ்தகத்தில் எழுதுகிறாரு, யோனாவை நீ படைக்கலை, ஆனால் இவங்க அழிக்கலைன்னு சொல்லி நீ வருத்தப்படுற, நான் படைத்தவன், இந்த உயிர் எனக்கு சொந்தமானது, இதை அழிக்கிறது இல்லை, இந்த உயிரை காக்கிறதே எனக்கு சந்தோஷம். கைதிகளமாக நல்ல கரங்களை. அதனால் ஒரு பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நிச்சயில வெறுக்கலை, அதனால புரிஞ்சுக்கோங்க. அதனால் பாவியை தேடித்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நீங்கள் படித்தா நல்ல ஆவிகளை படித்தா தெரியும். யோனா ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யறான்னா, எனக்கு பேர் வேணும், நான் அழிக்கப்படுறாரு, அழிஞ்சிடும்னு சொன்னேன், அழியணும், நீ அழிக்கலை, நீ அழிப்பன்னு சொல்லிட்டு நீ என்ன செஞ்சிட்ட, நீ மனசை மாற்றிட்ட. ஏன்னா அந்த நினைவை மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா மனம் திரும்பி பாவத்தை விட்டு கடவுளை தேடிவிட்டார்கள். கைதிகளா அவங்களுக்கு. அதுதான் இன்றைக்கி பார்த்தி மாஸ்தா அந்த எதிரியை நாளில் நீங்கள் கடவுளை இயேசுவை புறக்கணிச்சுட்டு, இயேசுவை மறுதளிச்சுட்டு, அவரை மறந்துட்டு மற்ற எல்லாம் பண்ணுவீங்க. ஜெபமாலை சொல்கிறீங்க, மண்டாட்டு சொல்கிறீங்க, பிரார்த்தனை சொல்கிறீங்க, திருச்செந்தூருக்கு போகிறீங்க, பழனிக்கு போகிறீங்க, காளியம்மா கோயிலுக்கு போகிறீங்க, அரியம்மா கோயிலுக்கு போகிறீங்க, மரியம்மா எல்லா கோயிலுக்கும் போகிறீங்க. ஆனால் எதை பயன்படுத்தலை, எதை மறுதளிச்சிட்டீங்க? இயேசுவை மறுதளிச்சிட்டீங்க. அவருக்கு பாடுபட்டதை காயங்களை அந்த அவருடைய உடலாகிய உணவை நீங்கள் என்ன செஞ்சீங்க, மறுதளிச்சிட்டீங்க, அவர் ரத்தத்தை நினைச்சிட்டீங்க. அதனால் இன்றைக்கும் பாருங்களேன், இது அவருடைய உடல்னு சொன்னால் யார் ஒத்துக்குவா, இது அவருடைய ரத்தம்னு சொன்னால் யார் ஒத்துக்குவா? இதெல்லாம் கண் திறக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும். புரியுதலா? அதனால் இதை சரியாக பயன்படுத்தி நீங்களும் நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும்
ஐஸ்வர்யவான்களாக வானகமே என்னுடைய தாய் நாட்டில் நம்ம சொந்த வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருந்து ஒரே அப்பனுடைய பிள்ளைகளாக குடும்பமாக எல்லா மதத்தவரும் இனத்தவரும் மொழியினரும் நாம் சேர்ந்து வாழப் போகிறோம் என்பதை சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பேசலாம். பாடல் பாடும்போது நாம் காணிக்கப்பட்டிருக்கோம்.